ஹாய் மக்களே, வெல்கம் டு பிரியா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள பல பாரம்பரிய முறைகள் இருக்குங்க. அதில் ரொம்ப பழமையானதும் இப்போது மீண்டும் பிரபலமாகி வர்றதுமான ஒரு பழக்கத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க தொப்புளில் எண்ணெய் விடுற முறை. இந்த முறை சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் போன்றவைகளில் நாபி சிகிச்சை அப்படின்னு குறிப்பிடப்படுது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தொப்புளில் ஏன் எண்ணெய் விடணும், அப்படி விடுறதால என்ன பயன் கிடைக்கும், எந்த எண்ணெய் எந்த நோய்க்கு ரொம்பவே நல்லது, எப்படி சரியாக செய்யணும், யாரெல்லாம் செய்யக்கூடாது, இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரியான அற்புதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், தொப்புளோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தொப்புள் அப்படின்றது சாதாரண இடம் கிடையாதுங்க. நம்ம அம்மாவோட கருப்பையில் இருந்தபோது உணவு, ஆக்சிஜன் எல்லாமே கிடைச்சது இந்த நாபி மூலமாகத்தாங்க. அதனால தான் உடம்புல பல நரம்புகள், சக்தி மையங்கள், ஜீரண அமைப்பு இதோட இந்த தொப்புள் தொடர்பு கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஆயுர்வேதத்தில் இதை 72,000 நரம்புகளின் மையம் அப்படின்னு கூறப்பட்டது. தொப்புளில் எண்ணெய் விடுறதால கிடைக்கிற பொது பயன்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். தினமும் 2-3 துளி எண்ணெய் விட்டால் என்ன ஆகும்? உடல் உலர்ச்சி குறையும், தோல் மென்மையாகும், கண் உலர்ச்சி குறையும், உதடு பிளவு சரியாகும், முடி உதிர்வு குறையும், மூட்டு வலி குறையும், ஜீரணம் மேம்படும், மலச்சிக்கல் குறையும், ஹார்மோன் சமநிலை ஏற்படும். எந்த எண்ணெய் எந்த பிரச்சனைக்கு உகந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட், தேங்காய் எண்ணெய். உடல் சூடு குறைக்க இது உதவியாக இருக்குங்க. கண் எரிச்சலை போக்குது, தோல் உலர்ச்சியை குறைக்குது, பித்தத்தை சமநிலையில் வச்சுக்குது. அடுத்தது நெய். கண் பார்வையை அதிகப்படுத்துது, மூளை சக்தியை மேம்படுத்துது, தூக்கமின்மையை குறைக்குது. கஸ்தூரி மஞ்சள் சேர்த்த எண்ணெய், இதை நம்ம பயன்படுத்தினோம்னா முகப்பரு, தோல் பிரச்சனைகள் குறையும். அடுத்தது எள்ளெண்ணெய். இது மூட்டு வலி, உடல் வலி, நரம்பு பலத்தை மேம்படுத்துது. கேஸ்டர் ஆயில், இது மலச்சிக்கல் மற்றும் வயிற்று வலியை போக்குறதுக்கு ரொம்பவே நல்லது பண்ணுதுங்க. அடுத்தது பாதாம் எண்ணெய். நினைவாற்றலை அதிகப்படுத்துது, தோல் பொலிவை கூட்டி கொடுக்குது. பெண்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன தெரியுமா? தினமும் தொப்புல எண்ணெய் வச்சோம் அப்படின்னா மாதவிடாய் வலி குறையும், பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு உதவியா இருக்கும், ஹார்மோன் சமநிலையில இருக்கும், கருப்பை ஆரோக்கியம் மேம்படும், முகம் பிரகாசமா இருக்கும். இதை எப்படி சரியா செய்யறது? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம செய்யணும். 2-3 துளி எண்ணெய் போதுமானது. மெதுவா மசாஜ் செய்யணும். காலியான வயிற்றுல செய்ய வேண்டாம், தினமும் தொடர்ந்து செய்யணுங்க. யாரெல்லாம் இதை செய்யக்கூடாது? கர்ப்பிணிகள், மருத்துவர் ஆலோசனை இல்லாம பயன்படுத்தக்கூடாது. தொப்புல இன்ஃபெக்ஷன் இருந்தா இந்த மாதிரி எண்ணெய் விடுற பழக்கத்தை தவிர்க்கிறது நல்லது. சமீபத்தில் சர்ஜரி செஞ்சவங்களாம் இந்த பழக்கத்தை செய்ய வேணாம். இதை பற்றின ஒரு சில மித்து இருக்கு. இது ஒரு மேஜிக் ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. உடனடியாக ரிசல்ட் கிடைக்காது. தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் பயன் கிடைக்கும். இது ஒரு சப்போர்ட்டிங் தெரப்பி மட்டும்தான். மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றாக இதை நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம முன்னோர்கள் சொன்ன எளிய முறைகளை நம்ம வாழ்க்கையில் சேர்த்து கொண்டாலே போதுங்க. பல நோய்களை நம்மளால் தவிர்க்க முடியும். இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.